Hi friends, welcome to Chittukuruvi Kitchen. Today சமையல் என்ன பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் காம்போ தான் பார்க்க போறோம். புதினா சாதம், டோஃபு ஃப்ரை. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Chittukuruvi Kitchen நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேருக்கு பார்த்தா டோஃபு அப்படினா என்ன அப்படினு கேட்டாங்க. நான் ஷார்ட்ஸ்ல போட்டுருந்தப்போ டோஃபு அப்படினா சோயா பன்னீருங்க. சோயா மில்க்லேருந்து எடுக்கக்கூடிய பன்னீர் தான் இது. இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். டோஃபு எடுத்திருக்கேன். 200 கிராம் பேக்கு 2 எடுத்திருக்கேன். 400 கிராம் எடுத்திருக்கேன். இது டோஃபு பார்த்தீங்க அப்படின்னா பன்னீரை விட ஹெல்த்தியானது, ஹை ப்ரோட்டீன் இருக்குது. இந்த டோஃபு வந்து நீங்கள் இது வரைக்கும் செய்யலை அப்படின்னா வாங்கி குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சுக்கணுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. டோஃபு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு கட் பண்ணிக்கலாம். இப்போ டோஃபு தவா ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மெத்தி ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இதில் அப்படியே டோஃபு போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். புதினா சாதத்துக்கு 1 கப் சாதம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கைப்பிடி புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா ஒன்று கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு படைச்சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் 1/4 ஸ்பூன், 5 முந்திரி பருப்பு, காரத்துக்கு ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்து முந்திரிலாம் நல்லா செவந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா க்ரீனிஷாக கிடைக்கும் நமக்கு. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா புதினா வந்து கொஞ்சம் அப்படியே கருத்த மாதிரி ஆயிரும். அதுக்காக சேர்க்கணும். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு சுண்ட விட்டுக்கலாம். நல்லா ஓரளவுக்கு சுண்டி வந்த உடனே வடித்து வச்சுருக்க சாதம், நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எல்லாம் எடுக்கலைங்க, நார்மலான ரைஸு. அதில் 1 ஸ்பூன் கீ, கொஞ்சமாக சால்ட்டு, நம்ம புதினாக்கு அளவாக தான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ சாதத்துக்கு அளவான கொஞ்சமாக சால்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. டோஃபு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் தோசைக்கல்லில் தான் போட்டு எடுக்க போகிறேன். கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்படியே ஒன்றுன்னா அப்படியே கல் காஞ்ச ஒன்று ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றினா போதும், அதிகம் தேவைப்படாது. ரொம்ப நேரம் விட வேணாம். ரொம்ப மொறுன்னு போச்சு அப்படின்னா லஞ்சுக்கு கொட்டி சாப்பிடும்போது ரொம்ப காஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் ஓரளவுக்கு கிறிஸ்பியாக எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, டோஃபு தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் காம்போ கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட.
உங்கள் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். லஞ்ச் பாக்ஸு காலியாக தான் வரும். இந்த கிறிஸ்பியான டோஃபு ஃப்ரையும் புதினா சாதம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.